இதெல்லாம் நடந்துச்சு, இதான் இருந்துச்சு. இதை நீங்க போய் சொல்லணும். இப்ப எதிர்க்கட்சியோ ஆளுங்கட்சி அதனால இன்னுமே வந்து தெளிவாக தெரியும் அவருக்கு குற்றம் எப்படி கோர்ட் ஒண்ணு கொடுத்தா ஹைகோர்ட் எப்படி அதை மாத்தி சொல்லுது, ஹைகோர்ட் கொடுத்தா சுப்ரீம் கோர்ட் மாத்தி சொல்லுது, நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அவசர அவசரமா ஒரு கேஸ நடத்தி, அதாவது பொதுவா ஒரு கேஸ் நடத்துறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், அதோட முடிச்சிடுறீங்க. ஆனா அன்றைக்கு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் இன்றைக்கு கேட்கும் கேள்விகளுக்கும் பதில் இல்லை. இன்னொன்னு, ஒரு கிராமத்தில் இருக்கும் ஒரு 100 குடும்பத்துல வந்து உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு எழுத்து இப்ப ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அன்பு ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அவங்க திருமதி ராதா தேவர் மேம். அவங்க கிட்ட கேட்பதற்கு நிறைய இருப்பதால் மேம், 5 வருஷமா ஒரு பாலியல் வழக்கு நடத்தினீங்க, 6வது வருஷம் ஒரு தண்டனையை கொடுத்தீங்க பொள்ளாச்சி வழக்குல. நாங்க பாருங்க, குற்றம் நடந்து 157வது நாள்ல குற்றவாளி அறிவிச்சிட்டோம், 160வது நாள்ல அவருக்கு தண்டனையை கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு தமிழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவங்க சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திராவிட அரசினுடைய மிகப்பெரிய வெற்றி இல்லையா? பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அவங்க வந்து எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான செயலை செஞ்சிருக்காங்க. குற்றவாளிக்கு உடனே தண்டனை. அதாவது கருவிக்கு குற்றவாளி ஒருவர் தானே மேடம், குற்றவாளி ஒருவர் தானே மேடம். அது ஒரு குற்றவாளின்னு சொல்லி அவங்க ஒருத்தரை தான் அரெஸ்டும் பண்றாங்க. கருவி வந்து ஒண்ணுதான், ஆனா எய்தவர்கள் யாருன்றது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதுல வந்து கேள்விக்குறியாகவே நிறைய கேள்விகள் இருக்கு. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, அப்பையில இருந்தே வந்து முதல் எவிடன்ஸாக வந்து அவரோட போனை தான் சொல்றாங்க. போன் தான் அவரோட எவிடன்ஸ். அது வந்து ஏரோப்ளேன் மோட்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இது வக்கீலும் சொல்லியிருக்கிறாரு, அந்த வாதாடின வக்கீலும். அதுக்கப்புறம் அந்த மகளிர் இதுல மகளிர் கோர்ட் அவங்க எல்லாம் பேசுனாங்க. ஏரோப்ளேன் மோட்ல இருந்து அவர் யாரையும் பேசல, யாருக்கும் வரலன்னு. ஆனால் அதற்கு முன்பும் பின்பும் அவர் நிறைய பேர்ட்ட பேசியிருக்கிறார். அந்த ஏரோப்ளேன் மோட போடுறதுக்கு முன்னாடியும் பேசியிருக்காரு, அப்புறமும் பேசியிருக்கிறார். இப்ப அவங்களெல்லாம் நீங்க கூப்பிட்டு விசாரிச்சீங்களா அப்படிங்கறது நமக்கு தெரியல. இப்ப திமுக கட்சியில இருந்திருக்கிறார். இவர் எடுத்த போட்டோல வந்து மா சுப்பிரமணியம் அவர்களோட மிக நெருக்கமாக இருந்திருக்கிறார். அதை பத்தி எந்த தகவலும் இல்லை. அப்ப அவருக்கும் இவங்களுக்கும் என்ன அதுன்றது தெரியல. யாரோ சார்னு பேசினாருன்னு சொல்லிட்டு அந்த பெண் வாக்குமூலம் கொடுத்ததா எஃப்ஐஆர் வெளியிட்டது இவங்க தானே. நம்ம மத்தவங்க இவங்கதான் வெளியில அதுல இருந்த தகவல் தானே இதெல்லாம். அதுல இருந்து தகவல் படியே நீங்க விசாரிச்சிருக்கணும்ல, ஏன் விசாரிக்கல? இப்ப இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாங்க, இந்த டைம்ல இவங்க யார்கிட்ட பேசிருக்காங்கன்றத அவரு கொடுக்குறாரு. இவர்கள் எல்லாம் விசாரித்தீர்களா அப்படின்னு கேக்குறாங்க. நியாயமான கேள்வி தானே. நீங்க அவசர அவசரமா ஒரு கேஸ நடத்தி, அதாவது பொதுவா ஒரு கேஸ் நடத்துறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்ன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவங்களே ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி அவங்களே ஒரு இதுல இந்த இடத்துல குறுக்கிடுவதற்கு மன்னிக்கும். நீங்க சொல்றீங்க, நீங்களே நம்ம கிட்ட பேசியிருக்கீங்க 20 வருடமா நிறைய வழக்குகள் எல்லாம் நிலுவையில இருக்குன்ட்டு. ஒரு கேஸ் வந்து அர்ஜென்ட்டா வாதாடி குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தந்திருக்கிறது பெரிய விஷயம் தானே மேம். அது வந்து சரியான ஆட்களை கொண்டு வந்து நிப்பாட்டி தண்டனை வாங்கியிருக்கணும். இவங்க வாங்கியிருக்காங்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி. அவசர அவசரமா முடிச்ச மாதிரி இருக்கு. அதாவது 170 நாள் என்பது மிக குறைந்த நாள். நான் என்ன சொல்ல, ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள முடியுங்க, வேணான்னு சொல்லல. ஆனால் இதுல வந்து ஒருத்தரை மட்டுமே குற்றவாளியாக்கி அதோட முடிச்சிடுறீங்க. ஆனா அன்றைக்கு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் இன்றைக்கு கேட்கும் கேள்விகளுக்கும் பதில் இல்லை. இன்னொன்னு, இது மகளிர் நீதிமன்றத்துல தான் அவருக்கு வந்து தண்டனை ஆயிருக்கு. அந்த அம்மா பேசும்போதே நிருபர்களிடம் வந்து சொல்லும் போதே அவங்க தெளிவா அவர் அப்பீலுக்கு போக முடியும், ஹைகோர்ட் போலாம், சுப்ரீம் கோர்ட் போலாம். இப்ப 30 ஆண்டு ஏதோ தண்டனை கொடுத்திருக்காங்க, அப்பீல் போக முடியும் அப்படின்னு அவங்களே தெளிவா சொல்லிட்டாங்க. நீ அடுத்து அவர் ஜாமீன் போடலாம், அடுத்து ஹைகோர்ட் அப்பீல் போலாம், அதற்கப்புறம் சுப்ரீம் கோர்ட். நான் சொன்னேன் இல்லையா, நீங்க 170 நாள்ல இங்க தண்டனை வந்திருக்கு, இன்னும் இருக்கு. இது வந்து பெரிய ப்ராசஸ். அடுத்தடுத்து அவர் அப்பீல் போட்டுட்டே போக முடியும். ஏன் இந்த கேஸ்லயே வந்து இங்கே இது பண்ண ஆயுசுக்கும் அப்பீல் போட்டுட்டே இருக்க முடியும். அதுல 20 வருஷம் 30 வருஷம் ஒரு 10-15 வருஷம் கூட இருக்கலாமே. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இந்த கேஸ் எவ்வளவு நாள் ஆமா நீர்த்து போயிடும். எல்லாரும் மறந்துருவோம்ல, நம்மளும் மறந்துருவோம். என்ன ஆச்சுன்னு நமக்கும் தெரியாது. அது எப்படி அதுக்கப்புறம் இவர் ரிலீஸ் ஆனா கூட உங்களுக்கு எனக்கு தெரியாமலே போயிடும். அது அந்த அளவுக்கு இது வந்து கேஸ் போகும். இது மகிழா கோர்ட்ல இப்படி ஆயிருக்கு. அதனால இன்னொன்னு வந்து இவர்கள் வந்து இப்ப தண்டனை கொடுத்திருக்காங்களே, இவங்க கொண்டு வந்த சாட்சியங்கள் படி
இது பலமான சாட்சியங்களை கொண்டு வந்து இவருக்கு தண்டனை கொடுத்திருக்காங்களான்றது எனக்கு தெரியல. சப்போஸ் அந்த சாட்சியங்கள் வந்து பலவீனமாக இருந்தால் ஹைகோர்ட்ல போய் நிக்காது அந்த சாட்சியங்கள். 28 சாட்சியங்கள் கொடுத்திருக்காங்க. அந்த சாட்சியங்கள் நிக்காது. அது வந்து ஈஸியா வெளியில வந்துட முடியும் இவரால. சாட்சியங்கள் வந்து நம்ம தான் வந்து சுப்ரீம் கோர்ட் ஒண்ணு கொடுத்தா ஹைகோர்ட் எப்படி அதை மாத்தி சொல்லுது, ஹைகோர்ட் கொடுத்தா சுப்ரீம் கோர்ட் மாத்தி சொல்லுது, நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதனால அவருக்கு இன்னுமே வெளியில வர்றதுக்கு அவருக்கு பல வழிகள் இருக்கிறது. அதுதான் நான் சொல்றேன். ஆனா இன்றைக்கு என்ன பண்றாங்க, இந்த க்ளோஸ மூடுறாங்க, இந்த கேஸவே மூடுறாங்க. நாங்க தண்டனை வாங்கிட்டோம், எங்க வேலை முடிஞ்சிச்சு அப்படின்றாங்க. இப்ப மத்த கேள்விகளுக்கான விடை எதுவுமே கிடைக்கல நமக்கு. இவர் ஒருத்தர் தான் சம்பந்தப்பட்டாரா இல்ல அது போக அவர் சொல்றாரு அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில வேலை பார்த்த ஒருவரிடம் இவர் பேசியிருக்கிறார் அப்படின்னு அண்ணாமலை குற்றச்சாட்டுகிறார். இந்த மத்தவங்களும் சொல்றாங்க. மத்த மீடியால நிறைய பேர் இதை பற்றி எடப்பாடி கூட வந்து அதை பற்றி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதனால இந்த தீர்ப்பு வந்து நம்ம வரவேற்றாலும் பல கேள்விகளுக்கு இங்க பதில் இல்லை. அதனாலதான் நான் சொல்றேன், ஏன் அவசர அவசரமா இதை முடிச்சாங்க, கேஸ் இப்ப க்ளோஸ் பண்ணிடுவாங்க, இந்த கேஸ் இதோட முடிஞ்சுச்சு. அதாவது அரசின் வேலை முடிந்தது. இனி வந்து அவங்க வந்து மேல மேல அவரு போய் அப்பீல் போட்டு வெளியில வர்றாரு, ஜாமீன்ல வர்றாரு, எது வேணாலும் பண்ணிக்குவார். அதைத்தான் நம்ம கண்டிப்பாக நீ அடுத்த அப்பீல் போய் அவர் ஜாமீன் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வருவாரு. அதுக்கப்புறம் கேஸ் எப்ப முடியுது, எப்ப நடந்து எப்ப முடியுதுன்னு நமக்கு எதுவுமே தெரியாது. நீ அடுத்த டேர்மும் வந்து நம்ம திமுக வந்தா ரொம்ப நல்லாவே இருக்கும், சிறப்பாக இருக்கும், ஒண்ணுதே செய்ய முடியாது அதை. சோ அப்படிதான் இருக்கு. அதனால வந்து கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் நிறைய சந்தேகங்களை இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் வந்து எத்தனை கேஸ் இப்படி திமுக முடிச்சிருக்காங்க நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒரே ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேங்க வயல் கேஸ், வேங்க வயல்ல மலம்பட அந்த வழக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட 657 நாளுக்கு மேல அது கடந்தது மேம். 2 வருஷத்துக்கு மேல அது ஒரு சாதாரண இதை கம்பேர் பண்ணும்போது அது இன்னுமே வந்து எளிதான வழக்கு தானே. ஒரு கிராமத்தில் இருக்கும் ஒரு 100 குடும்பத்துல வந்து உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு இழுத்து இப்பதானே முடிச்சிருக்கீங்க, இப்பதான் ஃபைல் பண்ணிருக்கிறாங்க யார் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு, அதே சமூகத்தை சேர்ந்தவர்கள் செய்தார்கள் என்று இப்பதான் சொல்லியிருக்கீங்க. அப்ப இந்த வழக்கு மட்டும் எப்படி இவ்வளவு சீக்கிரமாக முடிந்தது அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருது. அது மாதிரி நிறைய வழக்குகளை நான் சொல்ல முடியும். இவங்க எத்தனை வழக்குகளை இத்தனை நாட்களுக்குள் இவர்கள் முடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. இப்ப அந்த இன்னும் வந்து இப்ப இன்னும் 2-3 வழக்குகள் அடுத்தடுத்து வந்துட்டு தான் இருக்கு. அண்ணா நகர் வழக்கு ஒண்ணு இன்னும் இருக்கு பெண்டிங்ல. அதற்கப்புறம் உங்களுக்கு வந்து இப்ப வேலூர் அரக்கோணத்துல நடந்தது இன்னும் ஒண்ணுமே நடக்கல. அது அந்த தெய்வ செயல் அவர் ஈடுபட்டது அது இன்னும் அப்படியே தான் இருக்கு. தஞ்சாவூர்ல ஒரு கேஸ் நடந்தது, அது என்ன நிலுவையில இருக்கு. கூட்டு பாலியல் வழக்கு ஒண்ணு இருக்கு, அது என்ன ஆச்சுன்னு நமக்கு இன்னுமே தெரியல. சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு. ஆனா இந்த ஒரு வழக்கு மட்டும் இவ்வளவு அவசரமாக முடிக்கப்பட வேண்டிய அவசியம் என்ன? இதில் ஏன் வந்து யாரெல்லாம் சாட்சியை விசாரிச்சிருக்காங்க, அந்த சாட்சியங்கள் படி வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான கேள்விகள் வந்து பதில் இல்லை. இதற்கு மேல் நம்ம என்ன சொல்லணும்னு நமக்கு தெரியல. பாதிக்கப்பட்ட பெண் வெளியில வந்து சொல்லக்கூடிய நிலைமையிலும் இல்லை. உண்மை அதான் இங்க வந்து பெரிய பிரச்சனையே. அவங்க வெளியில வந்து சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க கோர்ட்டோட நிப்பாட்டிக்குவாங்க. பல காரணங்கள் இருக்கு, அதனால நம்ம மறுக்க முடியாத விஷயங்கள் இருக்கு. சமூகம் பார்க்கும் கண்ணோட்டமும் ஒரு காரணம். ஆமா, அது சமூகம் பார்க்கும் கண்ணோட்டம் அதெல்லாம் இருக்கு. அதனால அவங்க வெளியில வந்து சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை. பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்குத்தான் முழு உண்மையும் தெரியும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும். மேம், இந்த வழக்குல வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு. அப்போ அவர் தலைவரா இருந்தாரு. ஈவினிங் ஒரு 6:45 இருக்கும் பிரஸ் மீட் கொடுத்தாரு. இந்த பக்கம் அதே மாதிரி கமிஷனரும் சைமல்டேனியஸா ஒரு பிரஸ் மீட் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதையும் நம்ம பார்த்தோம். அப்போ வந்து நிறைய பரவலா என்ன கருத்துக்கள் பேசப்பட்டதுன்னா, அண்ணாமலை வந்து தனக்கு ஒரு மைலேஜ் வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ கையில எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கும் அவருக்கு ஒரு மைலேஜ் வேண்டி இருக்கனால இந்த கேஸ மறுபடியும் எடுத்து கால் ஹிஸ்டரி, வாட்ஸ்அப், டைம் டீடைல்ஸ், திமுக நிர்வாகியினுடைய பெயர், ஏன் அமைச்சரை கைது பண்ணலாங்கிற வரைக்கும் இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக கேட்டிருக்காரோ? இதுல என்ன மைலேஜ் கிடைக்க போகுது? ஒரு எதிர்கட்சியை சேர்ந்தவராக அவர் தன் கடமை செய்கிறார். பொள்ளாச்சி கேஸ்ல அதே தானே திமுக பண்ணாங்க. ஒரு எதிர்கட்சியாக அவங்க நிறைய விஷயங்கள் பேசினாங்க இல்லையா, இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு எல்லா விஷயமும் பேசினாங்க தானே. அதே மாதிரிதான் இது வந்து ஆளும் கட்சியை சேர்ந்த ஒருத்தரை சம்பந்தப்பட்டு இருக்கும் போது எதிர்கட்சியில் இருக்கும் அவர் எழுப்பதானே செய்வாரு. அதைப்படிதான் எழுதி வைப்பிருக்காரு. அவர் முன்னாள் போலீஸ் அதிகாரி வேற. அதனால இன்னுமே வந்து தெளிவாக தெரியும் அவருக்கு குற்றம் எப்படி சுமத்தப்படுகிறது, எஃப்ஐஆர் எப்படி ஃபைல் பண்ண போறாங்க, எப்படி எல்லாம் வந்து குற்றங்கள் நேரும். இந்த இது வந்து நம்மளை விட அவருக்கு அதிகமாக தெரியும். இந்த மாதிரி பல வழக்குகளை பார்த்திருப்பார். அதனால அவர் எழுப்பும் கேள்விகள் நியாயமானதா தானே இருக்கு நமக்கு. அது நியாயமா தான் அவர் பேசுறார்.
அப்படிதான் நான் நினைக்கிறேன். மேடம், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. ஆபரேஷன் சிந்தூர் இந்திய பெண்மணிகளினுடைய கௌரவத்தை வந்து தலைநிமிர செய்தது அப்படிங்கிறது தான் அதோட அடிப்படை அர்த்தம். நீங்க வந்து யார்கிட்ட சொல்லணும்னு சொன்னீங்களோ அவங்க கிட்ட சொல்லிட்டோம், அதோட பதில நீங்க பாருங்க அப்படிங்கறது தான் இன்டைரக்டா மீன் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆபரேஷன் சிந்தூரை பற்றி மற்ற நாடுகளுக்கு எடுத்து சொல்வதற்காக நம்முடைய பாஜக அரசு, மத்தியில் ஆளும் அரசு வந்து நிறைய பேரை தேர்ந்தெடுத்திருந்தாங்க. ரொம்ப சர்ப்ரைசிங்கா திமுகல இருந்து கனிமொழி அவர்களை தேர்ந்தெடுத்திருந்தாங்க, காங்கிரஸ்ல இருந்து சசி தரூர் அவர்களை தேர்ந்தெடுத்திருந்தாங்க. மோடி வந்து சொல்ல வருவது என்ன, திமுகவினரும் காங்கிரசுமே இணைந்து ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிகரமாக ஆளும் பாஜகவினால் முடிக்கப்பட்டது அப்படிங்கறத உலகமெங்கும் பறைசாற்றினாரா? அப்படி கிடையாது. இதுல என்னன்னா, ஆபரேஷன் சிந்தூர் பத்தி பல கேள்விகளை வந்து பொது ஊடகங்கள்ல வந்து நிறைய பேர் எழுப்பிட்டு இருந்தாலும், இந்த 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 குழு இருக்கு இல்லையா, ஒரு 7 குழுவா பிரிச்சு அவங்க எல்லாருமே போயிருக்கிறாங்க இல்லையா, அந்த குழு எல்லாம் வந்து முதல்ல போறதுக்கு முன்னாடி அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது உண்மையாக அவர்களிடம் விளக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு விளக்கப்பட்டு அவங்க கன்வின்ஸ் ஆகிதான் போயிருக்காங்க அவங்ககிட்ட. ஏன்னா அசாருதீன் இவர் ஓவைசியும் அதுல இருக்க, அதனால எல்லாரும் வந்து அது என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அவங்களுக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். இதெல்லாம் நடந்துச்சு, இப்படிதான் இருந்துச்சு, இதை நீங்க போய் சொல்லணும். இப்ப எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ நாம எல்லாரும் வந்து ஒரே தேசத்தை சேர்ந்தவர்கள், அப்படித்தான் நம்ம இதை பார்க்க முடியும். அதனால இவங்க அதாவது பாஜக என்னும் ஆளுங்கட்சியே போய் எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்கிறத விட, நாங்கள் கட்சிகள் வேறாக இருந்தாலும் ஒரு தேச உணர்வோடு எல்லோரும் ஒற்றுமையாக போய் வெளியில சொல்லணும்ன்றது உலகுக்கு காமிக்கிறதுக்கு தான் இது. நமக்கு நாமளே சொல்லிக்கிறது கிடையாது, உலகத்துக்கு காமிக்கிறதுக்காகத்தான் எல்லா கட்சியிலையும் எடுத்திருக்காங்க. இப்ப அந்த எல்லா கட்சியினருக்கும் அதுல வந்தவங்க எல்லாருக்குமே உண்மை தெரியும், என்ன நடந்துச்சுன்றது அவங்களுக்கு தெரியும். மற்றபடி ஊடகங்கள்ல வந்து பேசுறது அதெல்லாம் நம்ம வந்து பெருசா எடுத்துக்க தேவையில்லை. அவர்கள் சென்று ஒவ்வொரு நாடாக, இப்ப வந்து கொலம்பியால பாத்தீங்கன்னா சசி தரூர் பேசினதுக்கு அப்புறம் இப்ப அந்த கொலம்பியா அரசே வந்து மாத்தி சொல்லியிருக்கிறாங்க. இப்ப பாகிஸ்தான் கொடுத்த ஆதரவையே வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியமானது. இதுல நன்றாக பேசக்கூடிய திறமையானவர்களே அவர்கள் தேர்ந்தெடுத்து எல்லாத்துலயும் போட்டிருக்காங்க. அத ஒரு கூட்டு முயற்சியாகத்தான் செஞ்சிருக்காங்க. ஏன்னா ஏதாவது இந்த மாதிரியான சண்டையோ ஏதோ ஒரு பிரச்சனை நாட்டுக்கு தேசத்திற்கு வரும்பொழுது நாம் எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து அதை எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியும், நாங்க என்னதான் இங்கே அடிச்சுக்கிட்டு பிடிச்சுக்கிட்டு இருந்தாலும் நாங்க எல்லாரும் ஒண்ணுதான் என்று உலகத்திற்கு காண்பிக்கிறதுக்காகத்தான் இந்த இதை செஞ்சிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இது ஒரு நல்ல முயற்சி. இப்ப நம்ம செஞ்ச உடனே இப்ப பாகிஸ்தானும் அதே செய்யறாங்க. ஆனா என்னன்னா, அவங்க கிட்ட ஜனநாயகம் என்று ஒன்று கிடையாது, எதிர்கட்சி என்று பெருசாலாம் யாரும் கிடையாது. நம்ம கிட்ட எதிர்ச்சி கட்சிகள் நிறைய இருக்கு. அதனால எல்லோருக்கும் இதை வந்து விளக்கி சொல்லி அவர்கள் தான் சென்று நமக்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஓவைசியா இருக்கட்டும், இல்ல எல்லாருமே அந்த 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 குழுல இருக்கிற எல்லாருமே நான் வந்து பாராட்ட வேண்டும். அவர்கள் திறன்பட செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில ஒரு சந்தோஷமான விஷயமாகத்தான் நாம் இதை பார்க்கணும், மகிழ்ச்சியான விஷயம். நீங்கள் இங்கே வந்து கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நாம் எல்லாம் ஒற்றுமையாக இந்தியர்கள் என்ற உணர்வோடு தான் எதிரியை எதிர்கொள்ள வேண்டும் என்பது இந்த நிகழ்ச்சி மூலம் நமக்கு எல்லாருக்கும் நன்றாக புரிய வைத்திருக்கிறார் மோடி. அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து, என்னுடைய நம்பிக்கையும் கூட. மேம், ரொம்ப நன்றி மேம். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் ஒரு விடை தெரியாத கேள்விகளாகவே தாங்கி நிற்கிறது. வேங்கை வயலுக்கு நீதி கிடைக்க எத்தனை நாட்கள் ஆனது, அண்ணா நகராக இருக்கட்டும், அரக்கோணமாக இருக்கட்டும், அதெல்லாம் பெண்டிங்ல இருக்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும் அவசரமாக ஒரே குற்றவாளியுடன் முடிக்கப்பட்டது ஏன் அப்படிங்கிற உங்க வினாவாக இருக்கட்டும், இல்லை என்றால் தொடர்ந்து வந்து இந்த உலகத்துக்கு வந்து நமக்குள்ள நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் மற்ற உலக நாடுகள் இந்தியாவை உற்று நோக்கும் போது நாங்கள் எல்லோரும் இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு ஒற்றுமை உணர்வுடன் தேசியம் சார்ந்த சிந்தனையை மற்ற நாடுகளுக்கு எடுத்து சொல்வதற்காக ஆபரேஷன் சிந்தூரில் என்ன ஆக்சுவலா நடந்ததுன்னு சொல்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு முயற்சி. இது மோடி அரசின் பெரும் வெற்றி அப்படிங்கிற உங்க கருத்தையும் மனமோந்து ஏற்றுக்கொள்கிறோம் மேம். நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி. இனி ஒரு காலங்களில் இது போல தொடர்ந்து சந்திப்புகளை சந்திக்கலாம் மேம். தேங்க்யூ மேம். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.